சந்தோஷமாக இருக்கிறீங்களா? ஏன் சந்தோஷமாக இருக்கிறீங்க? நமக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து விட்டார். ஆகையால் தான் சந்தோஷமாக இருக்கிறோமா? யாருக்கு சந்தோஷம், யாருக்கு துக்கம்? பிசாசுக்கு துக்கம். ஆகையால் ஒரு வருஷம் கூட நம் கண்களை மூடுவோம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரை, ஒரு வருஷம் கூட உலகத்தினுடைய சர்வலோகத்தின் பாவங்களை சுமந்திருக்கிற தெய்வாட்டு குட்டியாக எங்களுக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டு மரணத்தை ஏற்றுக்கொண்டவரே, இந்த நாளிலும் கர்த்தர் எங்கள் மத்தியில் இடைப்படுவீராக, பேசுவீராக, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்ட பொழுது தன்னுடைய எல்லா காரியங்கள் அவர் முடித்த பிறகு ஒன்று சொன்னார், பிதாவை உம்முடைய கைகளிலே என் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். அப்படி சொல்லி ஜீவனை விட்டார். அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் ஒரு நாள் மரிக்கத்தான் வேணும். ஆகையால் பிரசங்கி புஸ்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 8வது வசனத்தில் இப்படியா சொல்லுகிறது, எடுத்தவங்க வாசிங்க. பிரசங்கி புஸ்தகம் 8வது அதிகாரம் 8வது வசனம். பிரசங்கி புஸ்தகம் ஆவியை விடாது இருக்கிறதற்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷருக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியே ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு என்ன இல்லைங்களா, அதிகாரமே இல்லை. ஆகையால் இந்த போரிலிருந்து யாருமே என்ன பண்ண முடியாதுனாக்கா தப்பித்து கொள்ளவே முடியாது. இன்றைக்கி நமக்கு பல காரியங்களை செய்து என்னென்னமோ செய்கிறாங்க, மூச்சு பயிற்சி எல்லாமே செய்து எப்படி ஆயுசு நாட்களை பெருக்கிக் கொள்ளலாம் என்று சொல்லி பல முயற்சிகள் இட்டாலும் வேதம் சொல்லுகிறது, ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை, மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை, அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. அப்பொழுது இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருமே ஒரு நாள் மரிக்கத்தான் வேண்டும். ஆகையால் அதிலிருந்து தப்பித்து கொள்ளவே முடியாது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த நோக்கம் எல்லா பாவிகளை எல்லா பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக இந்த உலகத்தில் வந்தார். ஆகையால் யோவான் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 11வது வசனத்தில் சொல்லுகிறார், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நம்முடைய மேய்ப்பன் யாருனாக்கா நல்ல மேய்ப்பன். ஓனாய் வருகிறத பார்த்து பல மேய்ப்பர்கள் ஓடிடுவாங்க. ஆனால் நம்முடைய இயேசு கிறிஸ்து நல்ல மேய்ப்பனாக இருக்கிறார். அவர் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார். அவர் இந்த உலகத்தில் பிறந்ததே, வார்த்தையான தேவன் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டதே இந்த உலகத்தில் மனுக்குலத்தின் பாவங்களை சுமப்பதற்காக, அவனை பாவத்திலிருந்து விடுதலையாக்குவதற்காக, மரண பயத்தில் இருக்கிறதான பிசாசினுடைய வல்லமையிலிருந்து விடுதலையாக்குவதற்காக. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, பிசாசினுடைய வல்லமைகளை மேற்கொள்ளுவதற்காகவே இந்த உலகத்தில் வந்தார். ஆகையால் வேதம் சொல்லுகிறது, மார்க் எழுதின சுவிசேஷத்தில் 10வது அதிகாரத்தில் 45வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 45வது வசனம். மனுஷகுமாரனும் ஊழியம் செய்யும் ஊழிய கொள்ளும்படி ஆமன். எனக்கு பிரியமானவரே, அவர் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழிய செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார். அப்பொழுது நம்மளெல்லாம் மீட்குவதற்காக பிசாசினுடைய ஆளுகையில் இருக்கிறோம், பிசாசினுடைய வல்லமையில் இருக்கிறோம். ஜீவக்கலாமெல்லாம் ஒன்று செய்கிறான், பயமுறுத்தி
ஒவ்வொரு நாளும் மரண வேதனையை நம்ம படுகிறோம். அந்த மரணத்தில் இருக்கிறதான மனிதனை பிசாசனுடைய கையிலிருந்து மீட்பதற்காக, மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஜீவனை கொடுப்பதற்காக வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், மார்க் எழுதின யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 17-18 வசனம். ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை கொடுக்கும்படியினால் பிதா என்னில் அன்பாக இருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளை என் பிதாவினிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டேன். அப்பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரம் தன்னுடைய ஜீவனை கொடுக்கல அப்படின்னாக்கா, என்னதான் சிலுவையில் அடையப்பட்டாலோ, என்னதான் பண்ணினாலோ அவர் மரித்திருக்கவே மாட்டார். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் முடித்த பிறகு தம்முடைய ஆவியை தலையை சாய்த்து தம்முடைய ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கி நல்லா அறிந்து கொள்ளணும், நாம் மரிக்கும் பொழுது நம்முடைய ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறோம்? மரணம் யாருக்கு சம்பவிக்கிறதோ அங்கே யார் வந்து நிற்கிறாரு அப்படின்னாக்கா, பிசாசனுடைய தூதனும் பக்கத்தில் வந்து நிற்குவான், தேவனுடைய தூதனும் வந்து நிற்குவான். நீங்கள் அந்த ஆவியை யாரிடத்தில் ஒப்பு கொடுக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். இந்த நாட்களில் பார்க்கும் பொழுது அநேக டிப்ரெஷனுக்குள்ளாக்கப்பட்டவர்கள் தம்முடைய ஆவியை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறான்னு நீங்கள் யோசித்து பாருங்களேன். தேவனிடத்தில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறாரா, தம்முடைய மரணத்தை ஒப்பு கொடுக்கிறாரா என்று அறியாமலேயே பிசாசனுடைய கரத்தில் தம்முடைய ஆவியை ஒப்பு கொடுக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனுக்குலத்தை மீட்பதற்காக உலகத்தில் வந்தது, மரிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வந்தது உண்மைதான். மனுக்குலத்தின் பாவத்துக்காக, சாபத்துக்காக மரித்தது, எல்லாவற்றையும் செய்து முடித்தது உண்மைதான். ஆனால் கடைசியாக ஆவி யார் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்? ஒரு வீட்டை கட்டுறோம் அப்படின்னாக்கா அவர் கான்ட்ராக்டர்கிட்ட கொடுக்குறோம். அவன் எல்லாவற்றையும் செய்து முடிச்சுட்டு பெயிண்டிங் கீண்டிங் எல்லாம் பண்ணிவிட்டு டோர் லாக்கெல்லாம் பண்ணிவிட்டு சாவியை வந்து கொடுக்குற ஓனர் இடத்துல அந்த சாவி கொடுக்கலனாக்கா அவனோட பிரச்சனை எப்படியோ இருக்குன்னு யோசித்து பாருங்களேன். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்த எல்லா காரியத்தையும் வேத வசனங்கள் நிறைவேறத்தக்கதாக எல்லாவற்றையும் செய்து முடித்தாலும் கடைசியாக தம்முடைய ஆவியை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறார். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம படுக்கைக்கு போகிறதுக்கு முன்பாக உங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை யாருடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து படுக்கிறீங்க? யோசித்து பாருங்க. இன்றைக்கி அநேக பிள்ளைகள் ராத்திரி படுத்தவங்க காலையில் இல்லை, டாய்லெட்குள்ளே போகணுங்க வெளியே வரவே இல்லை, வேலைக்கு போகணுங்க வரவே இல்லை. அப்படிப்பட்டதான காலத்தில் நம்ம இருக்கிறோம். ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆவியை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமா? நம்முடைய ஜீவனை, நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோமா என்று நீங்கள் யோசித்து பாருங்களேன். மரணம் என்பது முடிவு அல்ல, மரணம் என்பது ஒரு பிரிவினை, அவ்வளோதான். மண்ணானது தன் பூமிக்கு திரும்பி தன்னுடைய ஆவியை தந்த தேவனிடத்தில் கடந்து போகிறது. ஆவி தேவன் தந்த, மனுஷனுடைய ஆவி தேவன் தந்த தீபமாக இருக்கிறது. அந்த தீபத்தை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கணும். அந்த ஆவி ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நாங்கள் மாறணும். இன்றைக்கி அநேக பிள்ளைகள் என்னதான் நினைக்கிறார்கள், என்ன வாயில் திறந்தாலே சாகணும். நோ, இந்த உலகத்தில் வாழ்கிறதுல
சாகிறதே நல்லது அப்படின்னு நினைக்கிறாங்க. தேவ பிள்ளைகள் இன்றைக்கு, வாலிப பிள்ளைகள், பெரியவர்கள், சிறியவர்கள், இன்றைக்கி அநேக காரியங்களிலே அவர்கள் டிப்ரெஷனுக்குள்ளாகவே இருக்கிறாங்க. சின்ன பிள்ளைக்கு கூட ஒன்றா என்ன இருக்குது, டிப்ரெஷன், டென்ஷன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, உங்களுடைய ஆவி, உங்களுடைய ஆத்துமாவை ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறவர்களாக நீங்கள் காணப்படணும். பிசாசு எப்பொழுதுமே எப்போ கிடைக்கும், எப்போ மாட்டுவான், எப்படி சிக்கும் இந்த ஆவி, எப்படி சிக்கும் இந்த ஆத்துமா, போராடுகிறான். யோபுடைய மனைவியை சொல்கிறான் பாருங்க. யோபு புஸ்தகத்தில் 2வது அதிகாரத்தில் பாருங்களேன். யோபு புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்தை பாருங்க. அவனுக்கு இருக்கிற எல்லா சொத்து கடந்து போயிடுச்சு, ஒன்றுமே இல்லை, சரீரத்தில் வியாதி. அவன் சுரண்டிட்டு உட்காரான். 2வது அதிகாரம் 8வது 9வது வசனத்தை வாசிங்களேன். பாருங்க, மனைவி நல்ல ஒரு ஆலோசனை கொடுக்குறான். ஆண்டவருக்காக உண்மை உத்தமமாக நடந்தவன், கர்த்தருடைய பார்வையில் உண்மையுள்ளவனாக இருந்தவன், சாத்தானுக்கு சாட்சி சொன்ன தேவனே, என் தாசனாகி யோபின் மேலே கவனம் வைத்தாயா. அவன் யார் தெரியுமா? உத்தமனும் சன்மார்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகினுமாகிய அவனை போல பூமியில் ஒருவருமே இல்லை. தேவனுக்காக வாழ்ந்தவன், உத்தமன் என்று பேர் பெற்றவன். அவங்க மனைவி சொல்கிறாங்க, படுற பாடெல்லாம் வேதனையெல்லாம் பார்த்து, ஐயா என்ன பேசுறீங்க நீங்கள்? அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னுமாயா உத்தமத்தில் நடக்கிற? தேவனை தூஷித்துட்டு என்ன நடக்கும்? பிசாசு காத்துக்கிட்டே இருக்க, பக்கத்துலேயே ஆண்டவரிடத்துலையோ போகிறான், ஏன் யோபு இடத்துலையும் வரான். நீங்கள் நல்லா நினச்சிக்கணும், சில ஆலோசனைகள் பிசாசு கொடுக்குது, சில ஆலோசனைகளை தேவ ஊழியக்காரர்கள் கொடுக்கிறார்கள். ரெண்டுமே போராடுகுது. மாம்சம் ஆவிக்கு விரோதமாக, ஆவி மாம்சத்துக்கு விரோதமாக போராடிக்கிட்டு தான் இருக்குது. இந்த போராட்டத்தில் இந்த ஜெயம் பெறுவதற்காக நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களை குற்றமற்றதாய், அவர் வரும் பொழுது குற்றமற்றதாய் காத்து கொள்வதற்கு ஆண்டவருடைய கரத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, யோபு ஒன்னே ஒன்று செய்தான். அவன் என்னதான் செய்தாலோ ஒரு நாளும் ஆண்டவர் என்ன பண்ணலையா, தூஷிக்கவே இல்லை. நல்லா நினச்சிக்கங்க. இன்றைக்கி பிசாசு எங்கே இருக்கிறான் அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க, நம்ம கூடவே இருப்பான். எப்போ என்ன செய்வான்னு தெரியாது, கூடவே இருந்து பிசாசு கொண்டு போயிடுவான். இயேசு கிறிஸ்துவோடு இருந்ததான 12 சீசரில் ஒருவன் யாருக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருந்தான்? பிசாசுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டுட்டான். அவன் என்ன செய்தா தெரியுமா? இயேசு கிறிஸ்து நல்லா கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து காட்டி கொடுத்துட்டான். எவ்வளோ காசுக்கு? 30 வெள்ளி காசுக்கு. இன்றைக்கு எனக்கு பிரியமானவர்களை, ஒன்று, ஆவியை விடாது இருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒருவனுக்கும் அதிகாரம் இல்லை. அந்த மரண நாளின் மேலும் அவனுக்கு அதிகாரமே இல்லை. ஆனால் அந்த போரில் இந்த தப்பித்து கொள்வதற்கு ஒருவராலும் முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு தான் தன்னுடைய ஜீவனை கொடுக்கவும் அதை மறுபடி பெற்றுக்கொள்ளவும் அவருக்கு அதிகாரம் இருக்கிறது. பல முறை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தம்முடைய சீசர்களோடு பேசும் பொழுது, மனுஷகுமாரன் மனுஷருடைய கைகளிலே ஒப்பு கொடுக்கப்பட்டார். கொலை செய்வார்கள், அவரை என்னை பிடிப்பாங்க, கொலை செய்வாங்க, ஆனால் 3ஆம் நாள் மறுபடி உயிரோடு எழும்பிடுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இயேசு கிறிஸ்து மனுஷர் கைகளில் ஒப்பு கொடுக்கப்பட்டார். இப்பொழுது மரணம் அவர்கள் நெருங்கும் பொழுது தம்முடைய ஆவியை பிதாவிடத்தில் ஒப்பு கொடுத்தார். பல முறை இயேசு கிறிஸ்துவே மலையிலிருந்து தள்ளிவிட்டு அவரை சாகடிக்கணும்னு முயற்சி எடுத்தாங்க. பலர் கூட்டமாய் வந்து, இன்னும் பேசுகிறார் இவர் அப்படின்னு சொல்லிவிட்டு கூட்டமாய் வந்து மலையிலேருந்து தள்ள முயற்சி எடுத்திருக்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துலேருந்து அவர் வந்து தன்னுடைய ஜீவனை ஒப்பு கொடுக்காத நிமித்தம் அந்த இடத்துலேருந்து கடந்து போயிட்டாராம். தேவனுடைய பிள்ளைகள், இன்றைக்கி நம்முடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள்
ஜாகிரதை. வீணாய் பல நேரங்களில் நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகளை பிசாசு டக்குன்னு பிச்சிருவான். எஸ், ஐ எம் ரெடி அப்படின்னு கிட்டவே வந்துடுவான். ஆகிய நல்லவன் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளுங்க, ஆண்டவராக இயேசு சர்வலோகத்தினுடைய பாவங்களை சுமந்து திருக்கிற தெய்வ ஆட்டுக்குட்டியாக இந்த உலகத்தில் வந்தார். முதலாவது வார்த்தையிலே அவர் சொன்னார், பிதாவே, இவர்கள் என்ன செய்கிறான்னு தெரியாமல் செய்கிறாங்க, இவளை மன்னிங்க. அப்பொழுது அவர்களுக்கு ஒன்றுமே புரியல. அவர் தேவனுடைய குமாரன், இந்த உலகத்தில் மீட்க வந்த இரட்சகர் என்று அவர்கள் புரியாமலேயே அவர்கள் அவமானப்படுத்தினார்கள், காரி உமிழ்ந்தார்கள், ஆடையை போட்டு யூதருக்கு ராஜா என்று அவர்களை வணங்கி அவர்களை அவமானப்படுத்தினாலும் இயேசு கிறிஸ்து பிதாவை பார்த்து சொன்னார், பிதாவே, இவர்களை மன்னி, இவர்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். எனக்கு பிரியமானவர்களை, சில நேரங்களில் சில சொல்லியிருக்கிறது கேள்விப்பட்டிருக்கிறேன், மன்னிப்பா, அது என்னோட டிக்ஷனரியிலே இல்லை. எனக்கு பிரியமானவர்களை, ஒரு முறை போய் ஒரு வீட்டில் கார்டு கொடுக்க போயிருக்கிறோம். அவங்க சொல்கிறாங்க, மன்னிக்கிறதுக்கு இயேசு கிறிஸ்துவாயா நான் மன்னிக்கவே மாட்டேன், கல்யாணத்துக்கு வரவே மாட்டேன். எனக்கு பிரியமானவர்கள், உங்களுக்கு எல்லாருக்கும் டிக்ஷனரி வச்சிருக்கா? உங்கள் டிக்ஷனரி, இந்த டிக்ஷனரியில் உங்கள் பேர்கள் எழுதப்பட்டிருக்கிறதா? இந்த டிக்ஷனரியில் இருக்கா? அவர்கிட்ட இருந்தது வேறு டிக்ஷனரி, ஆனால் நம்மக்கிட்ட ஒரு டிக்ஷனரி இருக்குது. ஆகியால் வேதம் சொல்லுகிறது போல குற்றத்தை மன்னிப்பது மனிதனுக்கு மகிமை. அப்பொழுது எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரே நோக்கத்தான், எல்லாரும் ரட்சிக்கப்படணும். அவன் கொலைகாரனாக இருந்தாலும் சரி, அவன் பாவியாக இருந்தாலும் சரி, அவர் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தான் அவருடைய பிரியம். 2 கல்வர்கள் இருக்கிறாங்க சிலுவையில். ஒரு கல்வன் சொல்கிறான், நீ தேவனுடைய குமாரன்னு சொல்கிறல்ல, இறங்கிட்டு வந்து நீயும் காப்பாற்றிக்கோ, எங்களையும் என்ன பண்ண காப்பாற்று. உண்மையாக பேசியிருந்தா பரவாயில்ல. அவரை கேலி பரியாசம் பண்ணுகிறவனாக இருந்தான். நான் பக்கத்தில் இருக்கவன் தெரிஞ்சிச்சு, நான் நீ தேவனுக்கும் பயப்படுகிறது இல்லையா அப்படின்னு சொல்லி நாங்களோ தண்டனைக்கு ஏற்றவர்களாக இருக்கிறோம், அவர் தகாதது ஒன்றுமே செய்யவில்லை அப்படின்னு சொன்ன உடனே இயேசு கிறிஸ்து இருதயத்தில் ஒரு இடம் பிடிச்சிட்டான். ஆண்டவரே, உமது ராஜ்யத்தில் வரும் பொழுது என்னை நினைத்தருளும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கே வான் வீட்டில் இருப்பா அப்படின்றான். யாருக்குமே கிடைக்காத ஒரு பாக்கியம். இயேசு கிறிஸ்து இன்னும் போவே இல்லை பரலோகத்துக்கு. இப்போவே அவருக்கு எங்கே ரிசர்வேஷன் ஆயிடுச்சு? பரலோகத்தில். ஆகையால் எனக்கு பிரியமானவர்களை, எந்த மனுஷனையும் பார்த்து நீங்கள் அற்பமாக நினச்சிடாதீங்க. கொலைகார, உண்மை இல்லாதவன், பரிசுத்தம் இல்லாதவன், வேசி, மார்க்கத்தாரும், கள்ளரும், பாவிகளும் முதலாவது எங்கே போயிடுவாங்க அப்படின்னாக்கா பரலோக ராஜ்யத்துக்குள்ளே போயிடுவாங்க என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் இருக்கும் பொழுது தன்னுடைய தாய் தன்னுடைய மார்பிலே அமர்ந்து எப்பொழுதுமே மார்பில் சாஞ்சிருக்கிறதான யோவானை பார்த்து அவனுடைய இருதயத்தில் ஒரே பாரம், இப்போ யாருடைய மார்பில் நான் சாய்வேன் அப்படின்னு ஒரே ஒரு அங்கலாய்ப்பு அந்த அம்மாக்குடைய இருதயத்தில் தெரியும். இவர் தேவனுடைய குமாரன் என்று அழைக்கப்படுவாய், இவர் தேவனுடைய குமாரன்னு தெரியும். அதனால் பெற்றெடுத்த தாயல்லவா வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஆவி பட்டயம் அவனுடைய ஆத்மா உருவி போனதான், கொலை செய்கிற அளவுக்கு தன்னுடைய இருதயம் துடிக்கிறத பார்த்தாங்க. இயேசு பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு சொன்னாங்க, இதோ உன் மகன். அந்த யோவானை பார்த்து சொன்னான், இதோ உன் தாய். அப்பொழுது எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களையும் நம்மையும் திக்கற்றவர்களாக விடுகிற தேவன் அல்ல, நம்மை நேசிக்கிறவர். நம்முடைய இருதயத்தில் இருக்கிற கவலைகள், பாரங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற தேவன். ஆகையால் தான் எனக்கு பிரியமானவர்களே, நம்முடைய தேவன் பெரியவராக இருக்கிறார், நம்மளை விசாரிக்கிறவர், நீங்கள் ஒன்றுக்குமே கவலைப்படாதே என்று சொன்னவர். ஆகையால் என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டி? அப்பொழுது உலகத்தினுடைய எல்லா பாவங்களையும் சாபங்களையும் அவர்கள் மேலே சுமத்தின பொழுது கர்த்தரோடு இருந்த தொடர்புகள் அவர்களை முறிக்கப்பட்டு விட்டது. ஆண்டவரோடு பிதாவுக்கு பிரியமானவைகளே நான் செய்கிறபடினால
அவர் ஒரு நாள் என்னை தனித்து விட்டதே இல்லை. நான் சுயமாக ஒன்றுமே செய்கிறதில்லை. அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்வேன். இப்பொழுது சர்வலோகத்தினுடைய பாவத்தை அவர் மேல் சுமத்தினும் பொழுது, பாவம் அறியாத அவரை பாவமாக்கின பொழுது, பாவிகளுக்கு தேவன் என்ன பண்ணலைனாக்கா செவி கொடுக்கவே இல்லை. ஒன்னே ஒன்று சொல்லிட்டாரு, என் தேவனே என் தேவனே ஏன் கைவிட்டீர். இன்றைக்கி நாங்கள் வாழணும், இந்த உலகத்தில் வாழும் பொழுது உண்மை உத்தம உள்ளவர்களாய் வாழணும். நாங்கள் பரலோக ராஜ்யத்தில் கடந்து போகணும் என்பதற்காக தன்னுடைய சொந்த குமாரன் என்று பாராமல் தன்னுடைய ஒரே பேர குமாரனை ஒப்பு கொடுத்தவர். சிலுவை இருக்கும் பொழுது கூட அவர் சொன்னார், நான் தாகமாக இருக்கிறேன். அவருக்கு ஒரு தாகம் இருந்துச்சு. சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் வெள்ளம் போல கலந்ததான திராட்சை ரசத்தை கொடுத்தாங்க. அதுக்கு சொல்லப்படுகிறது குளோரோஃபார்ம், அதாவது அனஸ்தீசியா அப்படின்ற அந்த அளவுக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறதான சிலுவையில் அறையப்படுவதற்கு முன்பாக அவர் அதை தாங்கிக் கொள்ளுகிறதுக்காக கொடுக்கப்பட்டது. ஆனால் அவர் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நேர வரும் பொழுது அந்த காடியை வாங்கினார். வேத வாக்கை நிறைவேறத்தக்கதாக அவர் சிலுவையில் வாங்கினார். எனக்கு பிரியமானவர்களே, ஆண்டவர் கடைசியாக அவர் சொன்னார், எல்லாம் முடிந்தது. ஒவ்வொன்றாக வேத வாக்கை நிறைவேறத்தக்கதாக எல்லாவற்றையும் செய்து முடிச்சிட்டார். எல்லா பலிகளை செய்து முடித்து விட்டார். போஜன பலி முடிச்சிட்டாங்க, குற்ற நிவாரண பலி முடிக்கப்பட்டது, பாவ நிவாரண பலிகள் முறிக்கப்பட்டது. எல்லாவற்றுக்கும் முடிவுக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கு இஸ்ரவேல் தேசத்தில் தேவனுடைய ஆலயத்தில் பலியிடுகிறது இயேசு கிறிஸ்து எப்பொழுது சிலுவையில் பலியிடப்பட்டதோ அன்று முதல் இதுவரையிலோ பலிகள் நிறுத்தப்பட்டிருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்வோம். தேவனுடைய பிள்ளைகள் இன்றைக்கு ஒன்று சகலவற்றும் நம்முடைய பாவங்களுக்காக, நம்முடைய சாபங்களுக்காக, நாங்கள் செய்த குற்றங்களுக்காக, எல்லாவற்றுக்காக சிலுவையில் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து முடித்தார். இனி பலி செய்ய வேண்டியதில் இல்லவே இல்லை. ஆகையால் கடைசியாக தம்முடைய ஜீவனை பிதாவினுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து, பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி தலை சாய்த்து தன் ஜீவனை ஒப்பு கொடுத்தார். நம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். மிக அதிகமாக நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, ஒரு விஷயம் கூட எங்களை தாழ்த்துகிறோம். இந்த உலகத்தில் வாழ்வதற்கு சகல கிருபைகள் எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் எங்களுடைய ஆவி ஆத்ம சரீரத்தை உமது கரத்தில் ஒப்பு கொடுத்தவர்களாக, எப்பொழுதும் உமது பார்வையில் உண்மை உத்தமுள்ளவர்களாக நடப்பதற்கு ஆண்டவரே இந்த 7 வார்த்தைகள் வழியாக எங்களுக்கு படிப்பினைகளை கற்றுக் கொடுத்துறீங்க. தொடர்ந்து எங்களை தாழ்த்துக்கிறோம், எங்களை ஒப்பு கொடுக்குறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் மேஞ்சு நல்ல பிதாவே. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம்.